வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அசைடை பற்றி பார்க்கலாம் வாங்க. அசைடுன்றது ஒரு ட்ராமாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன். இதில் ஒரு கேரக்டர் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை ஆடியன்ஸ்க்கு வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அசைட். ஆனால் என்னென்னா, இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் கையில் பேசுகிறது மற்ற கேரக்டர்ஸ்க்கு கேட்காது, தெரியாது. இதுதான் அசைடு. சாதாரணமாகவே இந்த அசைடு ஒரு அண்டர் டோனில் தான் பேசுவாங்க. இந்த அசைடு மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டருடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தெரியும். அது அடுத்து என்ன செய்ய போகிறதுன்றதும் விளங்கும். இப்போ சாலிலோக்கியில் ஒரு கேரக்டர் தனியாக இருக்கும் போது ஆடியன்ஸ் கையிலேயே அது பேசுகிறது தனக்குத்தானே பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுவாங்க. அது ஆடியன்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஆனால் அசைடு அந்த கேரக்டர் பேசும்போது மற்ற கேரக்டர்ஸும் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த கேரக்டர் பேசும். மற்ற கேரக்டர்ஸ்க்கு இவங்க பேசுகிறது காதில் விழாது, தெரியவும் தெரியாது. 19ஆம் நூற்றாண்டில் மெலோ ட்ராமாஸ் நிறையா இந்த அசைடுன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷெரிடன் அவருடைய பிளே ஆனது ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்லையும், கோல்ட்ஸ்மித் அவருடைய பிளேயான ஷீ ஸ்டூப்ஸ் கான்கர்லையும் உபயோகப்படுத்தியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ரெஸ்டரேஷன் பிளே ரைட்ஸ் கான்கிரிவ், வைச்சர்லி எல்லாம் அசைடு அவங்களோட பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.